தென் தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இந்துக்கள் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு 3 மொட்டை போடுவாங்க. அந்த 3 மொட்டை முதல் மொட்டை தனது குலதெய்வத்துக்கா இருக்கும். அந்த 2வது மொட்டை யாருக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு திருச்செந்தூர் முருகனுக்கா இருக்கணும், இல்லாட்டி இருக்கங்குடி மாரியம்மனுக்கு தான் இருக்கணும். இந்த இருக்கங்குடி மாரியம்மன் அப்படிங்கிற அவங்க அந்த அம்மன் அது விருதுநகர் மாவட்டத்துல இருக்கன்குடியில இருந்தாலும் கூட தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது ஒரு தாய் தெய்வம். அது ஏன் எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இலுப்பை குடி அப்படிங்கிற ஒரு ஊர் தான் இன்னைக்கு இருக்கன்குடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா அங்க அர்ச்சுரா நதி அப்படிங்கக்கூடிய நதியும் வைப்பாறு நதி அப்படிங்கக்கூடிய 2 நதியும் 2 கங்கையாக ஓடுகிறது. அந்த இரு கண் அதாவது இரண்டு கங்கையும் இரு கங்கை குடி தான் மாறி இருகண் குடியா மாறிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த அம்மன் அங்க எப்படி தோன்றினா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சதுரகிரி மலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். சதுரகிரி மலையில வந்து முழுக்க முழுக்க சித்தர்கள் குடியிருக்கக்கூடிய இடம். அங்க ஒரு ஞான சித்தர், அந்த ஞான சித்தர் வந்து தாயார் தங்கக்கூடிய இடத்துல தான் நான் அடக்கமாகணும் அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட தவம் இருந்து தவம் பெற்று அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த இருக்கன்குடி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து அவர் வந்து அம்மனை எதிர்பார்த்து அங்க வந்து அடங்கியிருந்தாரு. அதற்கப்புறம் ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுது. அதுல வந்து பெரிய பிரச்சனையில வந்து அம்மனுடைய சிலை அடித்து வரப்பட்டு அந்த இடத்தில் புதைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இப்போது பரம்பரை தர்மகர்த்தாவா இருக்கிறவங்களுடைய முன்னோர் ராமசாமி பிள்ளை அப்படின்னு சொல்லி. அந்த ராமசாமி பிள்ளை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பகுதியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குளம் வெட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்துகிட்டு இருக்கும்போது, பரிபூரணத்தம்மாள் அப்படிங்கக்கூடிய அம்மா வந்து அந்த இடத்துல வந்து அந்த அங்கே விளைந்த பயிர்கள் எல்லாம் வைத்து அந்த பயிர்களிலிருந்து ஒரு சுளவு வைத்து அதை எடுக்கும்போது அவங்களால எடுக்க முடியல. என்னன்னு பார்த்தேன்னா கடவுளை மாரியம்மா வராங்க. மாரியம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்கிறேன், என்னை எடுத்து வந்து வணங்குங்க, 2 நதிகளும் மாலையாக போடக்கூடிய இடத்துல என்னை நடுவுல வைத்து வணங்குங்க, நாங்க எல்லாம் உங்களை உள்முறியாம பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் தான் நம்ம இருக்கக்கூடிய மாரியம்மாள். இந்த மாரியம்மாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி மாசம் தை மாசம் வந்து ரொம்ப விசேஷமாக இங்க வந்து ஐப்பசி மாசமும் திருவிழா விசேஷமா நடக்கும். இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா தென்பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே போய் பொங்கலிட்டு அவங்க எல்லாமே மாவிளக்கு எடுத்து இந்த அம்மனை காண வந்து தரிசனமா காத்து கிடக்குறாங்க. இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்த அம்மனை பற்றி அம்மன் உங்களுக்கு என்ன அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லலாம்.